செப்டம்பர் 20 அதாவது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வரவுள்ளது. இது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையுடன் வருகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இந்த அமாவாசை நாளில் கற்றாழை செடியுடன் இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். தலைமுறையாக உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் வரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக வருவது மிகவும் அரிது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தகைய அமாவாசை நாளில் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் 100% பலன்கள் கிடைக்கும் என்பதால் அனைவரும் இந்த கற்றாழை செடி பரிகாரத்தை செய்யுங்கள். கற்றாழை செடியுடன் இப்படி செய்தால் போதும். தலைமுறையாக உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் வரும். செல்வம் உங்களுடையதாக மாறும். எனவே கற்றாழை செடியுடன் இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த அமாவாசை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை திதி நாளில் மறக்காமல் கற்றாழை பரிகாரம் செய்தால் உங்களுக்கு அளவற்ற அதிர்ஷ்டம் வரும். 7 தலைமுறை செல்வத்துடன் 7 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் வந்து சேர வாய்ப்புள்ளது என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. சாஸ்திரங்களின்படி இந்த அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த முறை இது ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வந்தது. ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக வந்தால் அது பானு அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் அரிதான நிகழ்வு. சித்த புருஷர்கள், யோகிகள் மற்றும் சாதுக்கள் இத்தகைய நாளுக்காக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கற்றாழை செடியுடன் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் நம் வீட்டில் உள்ள அனைத்து தரித்திரங்களையும் போக்கலாம். லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவழைக்கலாம். கற்றாழை செடி மிகவும் புனிதமான செடியாக கருதப்படுகிறது. கற்றாழை செடியின் மூலம் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றலாம். கற்றாழை செடியுடன் சில பரிகாரங்களை செய்து சில சடங்குகளை பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் சில செடிகளை வைப்பது மங்களகரமானது. அத்தகைய செடிகளில் ஒன்று இந்த செடி. இது எல்லா வீடுகளிலும் காணப்படும். உலகம் முழுவதும் இந்த செடியை அதிர்ஷ்டமாக கருதுகிறார்கள். அதிர்ஷ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கற்றாழை செடி வீட்டில் இருந்தால் சுபம் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் இது சுபத்தை குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இதனுடன் மனித வாழ்க்கை பிணைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையில் ஏற்படும் சில பிரச்சனைகளை நீக்குவதற்கும் இந்த கற்றாழை உதவுகிறது. கற்றாழை செடியை எந்த திசையிலும் நடலாம். ஏனென்றால் கற்றாழை செடியை எந்த திசையில் நட்டாலும் நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கற்றாழை எந்த பக்கம் அதிகமாக சாய்ந்து வளர்கிறதோ அதை பொறுத்து நமது வருமானத்தையும் நாம் கணிக்கலாம். வலது பக்கம் சாய்ந்து கற்றாழை செடி வளர்ந்தால் நமது வருமானம் அபரிமிதமாக அதிகரிக்கும் என்று அர்த்தம். அதே இடதுபுறம் சாய்ந்து கற்றாழை வளர்ந்தால் நமக்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது என்று அர்த்தம். நேராக கற்றாழை செடி வளர்ந்தால் அந்த கற்றாழை செடி நம் வாழ்வில் வளர்ச்சி தரும் என்று அர்த்தம். கற்றாழை செடி எந்த திசையில் வளர்கிறதோ அதே திசையில் வீட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கையும் பிணைந்திருக்கும். செல்வத்தை குறிக்கிறது. அது மட்டுமின்றி கற்றாழை செடி வீட்டில் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று அர்த்தம். அந்த தாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அர்த்தம். அதாவது லட்சுமி தேவியின் அருள் இருப்பதால் கற்றாழை செடி இவ்வளவு அழகாக வளர்கிறது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். எனவே செல்வம் மனிதனின் வாழ்க்கையுடன் பிணைந்துள்ளது. கற்றாழை செடி என்பதால் கற்றாழை செடியுடன் என்ன செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கும் போது சரியான இடங்களில் வைக்க வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால் நமக்கு செல்வத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒருபோதும் குறைவு இருக்காது. முக்கோடி தேவர்கள் உங்கள் வீட்டில் வசிப்பார்கள். கண்டிப்பாக வீட்டில் கற்றாழை செடியை வளர்க்க வேண்டும். வீட்டில் கற்றாழை செடியை நடுவதால் நேர்மறை ஆற்றல் வரும். இதனுடன் எதிர்மறை அனைத்தும் நீங்கிவிடும். அதேபோல் கற்றாழை செடியை வீட்டில் வளர்த்தால் நம் வீட்டில் செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி இவை அனைத்தும் நிலை பெறும். உங்கள் வீட்டின் பின்புறம் கற்றாழை செடியை வளர்த்தால் தேவையற்ற செலவுகள் குறையும். வருமானம் நன்றாக அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க அமாவாசை அன்று இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த நாளில் கற்றாழை செடியுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, வீடியோவை பார்ப்பதற்கு முன் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு சிறிய கருத்து தெரிவிக்கவும். அதேபோல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட மறக்காதீர்கள். இந்த அமாவாசை அன்று யாரும் நெல்லிக்காயை எந்த வடிவத்திலும் சாப்பிடக்கூடாது. அச்சார் வடிவத்திலும் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது.
அதேபோல் அமாவாசை அன்று தயிர், பால் ஆகியவற்றை யாருக்கும் கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ கொடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும் நாளில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை கலந்து அத்துடன் 7 காய்ந்த மிளகாய் விதைகளையும் அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை எடுத்துச் சென்று உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள எருக்கஞ்செடிக்கு ஊற்றினால் போதும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும். பல வகையான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். அற்புதமான நாளில் திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக உள்ளவர்கள் வியாபார ஸ்தலத்திற்கு, வசிக்கும் வீட்டிற்கு, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு பூசணிக்காயால் திருஷ்டி கழிப்பது மிகவும் நல்லது. அந்த திருஷ்டியை எப்படி கழிக்க வேண்டும் என்றால், சாம்பல் பூசணிக்காயில் குங்குமத்தை நிரப்பி பூசணிக்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி உங்கள் உள்ளூர் வழக்கப்படி திருஷ்டி கழித்து பின்னர் பூசணிக்காயை தரையில் அடித்து உடைக்கவும். அந்த பூசணிக்காய் துண்டுகளை வெளியே தூக்கி எறியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இப்படி திருஷ்டி கழித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேபோல் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், சர்ப்ப சாபம் உள்ளவர்கள், திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், வேலைக்காக காத்திருப்பவர்கள் இந்த நாளில் நாகேந்திர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நாகேந்திர சுவாமி சிலையின் முன் தீபம் ஏற்றி நாகேந்திர சுவாமி சிலையை நீரால் கழுவி பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து நைவேத்தியம் வைத்து ஆரத்தி எடுத்து 41 முறை பிரதட்சணம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாள். இப்படிச் செய்தால் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். மேலும் இந்த அமாவாசை நாளில் கற்றாழை செடியுடன் ஒரு பரிகாரம் செய்தால் போதும், குறையாத செல்வம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது வெல்லம் சேர்த்து அந்த நீரை கற்றாழை செடிக்கு ஊற்றினால் அபரிமிதமான நேர்மறை சக்தி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். இப்படி செய்வதன் மூலம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடக்கும் வாய்ப்பும் உண்டு. இந்த அமாவாசை நாளில் கற்றாழை செடியை நாம் நட்டால் மிகவும் அதிர்ஷ்டம் என்று கருதுவார்கள். பொருளாதார ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் என்றும் நம்புவார்கள். அப்படி செய்வதன் மூலம் நமது செல்வம் பெருகும் என்று பலர் நினைத்து கற்றாழை செடியை வாங்கி அமாவாசை திதி அன்று வீட்டில் நடுவார்கள். அப்படி நடுவதால் லட்சுமி தேவி வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவார். இந்த அமாவாசை புனிதமானது அல்லவா? இந்த நாளில் மறக்காமல் கற்றாழை செடியுடன் நாம் இப்போது சொல்லப்போகும் விதமாக இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வந்ததால் இன்று கிஷ்டி தொடர்பான பொருட்களை மாற்றலாம் அல்லது புதியவற்றை கட்டலாம். அதாவது திருஷ்டி பூசணிக்காய், திருஷ்டி, எலுமிச்சை, கற்றாழை செடி போன்றவற்றை வீட்டின் முன் கட்டுவார்கள் அல்லவா? இந்த திருஷ்டி பொருட்களை எடுத்து மாற்றலாம் அல்லது புதியவற்றை கட்டலாம். கற்றாழை செடிக்கு கண் திருஷ்டியை நீக்கும் அற்புதமான சக்திகள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் கற்றாழை நம் கஷ்டங்களை தீர்க்கும், நம் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும், வறுமைகளையெல்லாம் நீக்கும். வறுமை என்றால் பணம் இல்லாதது என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் வறுமை என்பது பணம் இல்லாதது மட்டுமல்ல. நல்ல ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அது வறுமையே. வயிறு நிறைய சாப்பிட முடியாமல் போவது வறுமையே. கண் நிறைய தூங்க முடியாமல் போவது வறுமையே. குழந்தைகள் இல்லாமல் போவது வறுமையே. குழந்தைகள் இருந்து அவர்கள் சொல் கேட்காமல் போனால் அது வறுமையே. வீட்டில் பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போவது வறுமையே. எப்போதும் சண்டையிட்டு மன அமைதி இல்லாமல் எவ்வளவு பெரிய பங்களாவில் இருந்தாலும் என்ன பயன்? இப்படி வறுமை பல வகைகளில் இருக்கும். இந்த கற்றாழை செடி பரிகாரம் செய்தால் இந்த வறுமைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக மன அமைதியுடன் இருக்க முடியும். கற்றாழை செடி மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் பரிகாரம் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் எல்லோரும் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் கற்றாழை செடியை கட்டி தொங்க விடுகிறார்கள். வீட்டிற்கு முன்னால் கட்டாவிட்டாலும் வீட்டிற்கு முன்னால் கண்டிப்பாக வளர்ப்பார்கள். கற்றாழையில் பல சிறப்புகள் உள்ளன. கற்றாழை செடியை வீட்டிற்கு முன்னால் கட்ட விரும்புபவர்கள் அல்லது இருக்கும் கற்றாழை செடியை அகற்றிவிட்டு புதிய கற்றாழை செடியை மாற்ற விரும்புபவர்கள் அமாவாசை அன்று மாற்றினால் மிகவும் நல்லது. குறிப்பாக அமாவாசை அன்று கற்றாழையுடன் ஒரு பரிகாரம் செய்தால் தலைமுறைக்கும் குறையாத ஐஸ்வர்யம் வரும். லட்சுமி தேவியின் அருளால் உங்களுக்கு இருக்கும் தரித்திரம் அனைத்தும் நீங்கிவிடும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அமாவாசை வரவிருக்கும் ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக வந்தால்
அந்த நாளில் அதீத சக்திகள் வரும் என்பதால் அன்று இந்த கற்றாழை பரிகாரத்தை செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நூல்கள் கூறுகின்றன. உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை. இந்த அமாவாசை அன்று ஒரு கற்றாழை துண்டை கொண்டு வாருங்கள். வேர்களுடன் பிடுங்கி கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் வளர்க்கும் செடியையும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம், அல்லது வெளியிலிருந்து தனியாகவும் கொண்டு வரலாம். கற்றாழை செடியை எடுத்து முதலில் ஈரமான துணியால் துடைக்கவும். பிறகு அந்த கற்றாழை செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வைக்கவும். முதலில் மஞ்சள் பொட்டு வைத்து அதன் மேல் குங்குமப் பொட்டு வைக்கவும். பிறகு இந்த கற்றாழையை எடுத்துச் சென்று ஒரு தட்டில் வைக்கவும். செம்பு, பித்தளை, ஸ்டீல், கண்ணாடி என எந்த தட்டில் வைத்தாலும் பரவாயில்லை. தட்டில் வைத்த பிறகு இந்த தட்டிலேயே சிறிது கடுகு சேர்க்கவும். அதாவது ஒரு ஸ்பூன் கடுகு தட்டில் போடவும். அதன் மேல் ஒரு சிட்டிகை கற்பூரப் பொடியையும் சேர்க்கவும். ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை சேர்க்கவும். கற்றாழை, கடுகு, கற்பூரம், குங்குமப்பூ இவை அனைத்தும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் பொருட்கள். இவை அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கவும். பின்னர் இவை அனைத்திற்கும் தூபம் காட்டி இந்த தட்டை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு முறை வீடு முழுவதும் சுற்றவும். அனைத்து அறைகளிலும் சுற்றவும். படுக்கை அறை, பூஜை அறை, சமையலறை, குளியலறை தவிர அனைத்து அறைகளிலும் சுற்றவும். கடைசியில் ஹாலுக்கு கொண்டு வந்து இந்த தட்டை எல்லோருக்கும் தெரியும்படி ஒரு மேசை மீதோ அல்லது தரையிலோ வைத்து விடவும். உங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு எட்டாத உயரத்தில் வைக்கவும். வைத்து அப்படியே விட்டுவிடவும். அப்படி வைப்பதால் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கும். உங்கள் வீட்டிற்கு இருக்கும் கண் திருஷ்டியை இந்த பொருட்கள் உறிஞ்சிவிடும். இந்த தட்டை 3 வாரங்கள் அப்படியே வைத்திருக்கலாம். 3 வாரங்களுக்கு பிறகு இந்த தட்டை எடுத்து அதில் உள்ள கடுகு, குங்குமம், கற்றாழை செடி ஆகியவற்றை ஓடும் நீரில் போட வேண்டும். வேண்டுமானால் அந்த கற்றாழை செடியை உங்கள் வீட்டருகே நட்டு வளர்க்கலாம், தவறில்லை. சந்தேகமாக இருந்தால் ஓடும் நீரில் போட்டுவிடலாம். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும் நாளில் கற்றாழை செடியுடன் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் பல அற்புதங்கள் நடக்கும். வறுமை அனைத்தும் நீங்கும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். பண ஆதாயம் உண்டாகும். தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வம் வரும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். லட்சுமியின் அருள் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கற்றாழை ஒரு மருத்துவ தாவரமாக அறியப்படுகிறது. பெரும்பாலும் தோல் பராமரிப்பு பொருட்களில், மற்ற பொருட்களிலும் கற்றாழை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. கற்றாழை செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அனைத்து எதிர்மறை சக்திகளும் நீங்கி நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழையும். ஆரோக்கிய ரீதியாக கற்றாழையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பல வழிகளில் நமக்கு நன்மை பயக்கும். கற்றாழைக்கு தீய சக்திகளை ஈர்க்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த தாவரம் காற்றை மட்டுமே பயன்படுத்தி தண்ணீர் இல்லாமல் நீண்ட காலம் வாழக்கூடியது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கற்றாழை செடி அதிர்ஷ்டத்தை தரும். இந்த செடியை வீட்டில் நட்டால் மிகவும் சுபமானது. இந்த செடியால் மனித வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். 100 செடிகளை எந்த திசையிலும் நடலாம். எனவே நீங்களும் ஞாயிற்றுக்கிழமையுடன் வரும் இந்த அமாவாசை நாளில் கற்றாழை செடியுடன் இந்த சிறிய பரிகாரத்தை செய்து நல்ல சுப பலன்களை பெறுங்கள். இன்று, அதாவது இந்த அமாவாசை நாளில் தவறுதலாக கூட சூரிய உதயத்திற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழக்கூடாது. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். இன்று இப்படி செய்யாவிட்டால் அது தரித்திரத்திற்கு அடையாளம். இப்படி தூக்கத்திலிருந்து எழுந்து தலைக்கு குளிப்பது கட்டாயம். அமாவாசை அன்று தலைக்கு குளிக்கவில்லை என்றால் தரித்திரம் பிடிக்கும். தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பூ எதுவும் பயன்படுத்தாமல் தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும். ஷாம்பூ, சீயக்காய், அரப்பு போன்ற எதையும் பயன்படுத்தி தலையை தேய்க்கக்கூடாது. தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும். இன்று ஷேவிங் செய்வது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசை அன்று இதுபோன்ற வேலைகளை செய்தால் தரித்திரம் பிடிக்கும். பலரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஷேவிங் செய்வது, முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்வார்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இதுபோன்ற வேலைகளை செய்ய வேண்டாம். இத்தகைய வேலைகளால் எதிர்காலத்தில் நிதி பிரச்சனைகள் ஏற்படும். முற்காலத்தில் அமாவாசை அன்று மதியம் மட்டுமே உணவு உண்டு இரவில் சிற்றுண்டி சாப்பிடுவார்கள். ஏனெனில் அமாவாசை அன்று இரவு உணவு உண்பது உடல்நலக் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும்.
மேலும் இந்த நாளில் குறிப்பாக காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்க கூடாது. அமாவாசை அன்று இப்படி செய்தால் தரித்திரம் பிடிக்கும். அதேபோல் இந்த அமாவாசை அன்று தவறுதலாகவும் மதியம் தூங்கக்கூடாது. இது தரித்திர தேவதையை அழைப்பதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் வாகனங்களுக்கு எலுமிச்சை மாலை கட்டுங்கள். இப்படி இந்த நாளில் செய்வதால் அபமிருதி தோஷங்கள் நீங்கும். அதேபோல் மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று பாலுறவு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அமாவாசை அன்று கணவன் மனைவி உடல் ரீதியாக ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு வாழ்க்கை முழுவதும் சுகம் இருக்காது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை சந்திப்பார்கள், துன்பப்படுவார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது. ஆகவே இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. செய்தால் லட்சுமி தேவிக்கு மிகவும் கோபம் வரும். ஏனென்றால் இந்த அமாவாசை யோக கிரியைகளுக்கு மிகவும் சிறப்பானது என்பதால் இந்த நாள் காமத்தை அசுபமாக கருதினார்கள். இந்த நாளில் எந்த ஒரு நபரும் சுடுகாடு அல்லது கல்லறைகள் உள்ள இடங்களில் திரியக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய இடங்களில் தீய சக்திகள் இருக்கும். அந்த எதிர்மறை சக்திகள் ஒருவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் சோர்வடையச் செய்யும் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இதுபோன்ற இடங்களில் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. மேலும் இந்த அமாவாசை அன்று நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று உலோகம், அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது. கத்தரிக்கோல், கத்திகள், நெயில் கட்டர்கள் போன்றவற்றை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது. இந்த அமாவாசை அன்று கருப்பு நிற ஆடைகளை வாங்குவதோ அல்லது அணிவதோ கூடாது. இன்று வீட்டில் இறைச்சி சம்பந்தப்பட்ட எந்த உணவையும் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டால் தலைமுறையாக வறுமை வரும். இந்த அமாவாசை அன்று காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிப்பதால் ஆபத்துகள் நீங்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதால் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் இந்த விதிகளை பின்பற்றுங்கள். இந்த தவறுகளை செய்யாதீர்கள், கவனமாக இருங்கள். இல்லையெனில் தீய சக்திகள் உங்களை பிடித்து துன்புறுத்தும், ஆபத்துகள் ஏற்படும். மகாலய அமாவாசை வரவிருக்கிறது. இதை சர்வ பித்ரு அமாவாசை அல்லது மோட்சதாயினி அமாவாசை என்றும் அழைப்பர். நமது புராணங்களில் பித்ரு தர்ப்பணங்கள் தொடர்பாக இந்த மகாலய அமாவாசைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இதை ஆண்டின் மிகப்பெரிய அமாவாசையாக இந்தியர்கள் கருதுகின்றனர். பித்ருபக்ஷத்தில் சுயநல கர்மாக்களை செய்ய முடியாதவர்கள், தங்கள் வீட்டில் பெரியவர்கள் இறந்த திதி தெரியாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை நாளில் தங்கள் பித்ரு தேவதைகளுக்கு சிராத்த கர்மாக்களை செய்ய வேண்டும். இந்த மகாலய அமாவாசை நாளில் தாங்கள் மறந்து போன தங்கள் முன்னோர்களுக்கு பித்ரு கர்மாக்கள் செய்யப்படுகின்றன. மகாலய பௌர்ணமி அன்று பித்ரு தேவதைகள் பூமிக்கு வந்து மகாலய அமாவாசை இரவு பூமியிலிருந்து திரும்பிச் செல்வார்கள். மகாலய அமாவாசை அன்று பித்ருக்கள் சந்ததியின் வாசலில் நிற்பார்கள். அன்று பித்ரு தேவதைகளுக்கு சிராத்த கர்மா செய்யாவிட்டால் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபித்துவிட்டு செல்வார்கள் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். பித்ருபக்ஷ நாட்களில் எந்த நாளிலும் பித்ரு தேவதைகளுக்கு சிராத்த கர்மாக்களை செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் சந்ததியினரை ஆசீர்வதித்துச் செல்வார்கள். சாஸ்திரங்களின்படி பெரியவர்களுக்கு முறையாக சிராத்த கர்மாக்களை செய்யாவிட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைக்காது. பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி தேவர்களை பிரசன்னப்படுத்துவதற்கு முன் மனிதர்கள் தங்கள் பித்ரு தேவதைகளை, அதாவது தங்கள் முன்னோர்களை பிரசன்னப்படுத்த வேண்டும். பித்ரு தோஷம் என்பது ஜாதக சக்கரத்தில் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுகிறது. இந்த தோஷம் வராமல் இருக்க சிராத்த கர்மாக்களை செய்வது அவசியம். ஆகவே பித்ருபக்ஷத்தில் சிராத்த கர்மாக்களை செய்ய முடியாதவர்கள் இந்த மகாலய அமாவாசை நாளில் கண்டிப்பாக சிராத்த கர்மாக்களை செய்ய வேண்டும். மகாலய அமாவாசை நாள் நீங்கள் சடங்குகள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எந்த நேரத்திலும் காகம் வீட்டிற்கு வந்து கத்தினாலோ அல்லது காணப்பட்டாலோ இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள் போதும். உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள், சனி தோஷங்கள் நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் பித்ரு தேவர்களின் அருளும் கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை நாள். எப்போதாவது வீட்டிற்கு காகம் வந்தால் பித்ரு தேவர்களே வீட்டிற்கு வந்ததாக கருதி ஏதாவது ஒரு உணவை காகத்திற்கு வைத்து வணங்குங்கள். முடிந்தால் இன்று எண்ணெயில் சுட்ட சப்பாத்திகளை காகங்களுக்கு உணவாக அளியுங்கள்.
காகம் பித்ரு தேவர்களுக்கு பிரதிநிதி என்பதால் காகம் திருப்தி அடைந்தால் உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கிவிடும். உங்கள் பித்ருக்களும் திருப்தி அடைந்தார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். பித்ரு தேவர்களின் அருள் கிடைக்கும். எனவே நாளை மகாலய அமாவாசை அன்று நீங்கள் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் வீட்டிற்கு காகம் வந்தால் பித்ரு தேவர்கள் வந்ததாக கருதி காகத்திற்கு ஏதாவது உணவை அளியுங்கள். பித்ரு தேவர்களின் அருளை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். காகம் வந்தால் போதும், ஒரு பிடி சோற்றை வீட்டின் வெளியே வையுங்கள். உங்கள் பித்ரு தேவர்கள் என்று நினைத்து வணங்குங்கள். பித்ரு தேவர்கள் நீங்கள் வைத்த உணவை திருப்தியுடன் உண்டு உங்களை ஆசீர்வதித்துச் செல்வார்கள். ஆகவே இந்த சிறிய வேலையை செய்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். பாத்ரபத பகுள அமாவாசையை மகாலய அமாவாசை என்பார்கள். இறந்த முன்னோர்களின் நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அமாவாசையை சர்வ பித்ரு அமாவாசை என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் விடுவார்கள். சிரார்த்த சடங்குகள் செய்வார்கள். இறந்த தங்கள் முன்னோர்களின் நினைவாக எந்த சாதியினரும் எந்த மதத்தினரும் எந்த பிரிவினரும் கடைபிடிக்கும் நிகழ்ச்சி இது. உலகம் முழுவதும் அனைவருக்கும் இந்த பித்ரு நினைவு நாள் சிறப்பாக உள்ளது. பாத்ரபத மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் பொதுவாக பித்ருபக்ஷங்கள் நடத்தப்படும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டும். அவர்களை நினைத்து பிராமணர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 2 நபர்களுக்கு உணவு தயாரிக்க போதுமான அனைத்து பொருட்கள், அரிசி, உப்பு, பருப்பு, காய்கறிகள், எண்ணெய் உட்பட அனைத்தையும் முன்னோர்களின் பெயரைச் சொல்லி பிராமணர்களுக்கோ அல்லது தகுதியான நபர்களுக்கோ கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பேரில் முடிந்தவரை தான தர்மங்களை செய்ய வேண்டும். பாத்ரபத மாதத்தின் சுக்லபக்ஷம் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த காலம் என்றும் கிருஷ்ணபக்ஷம் பித்ரு தேவதைகளின் வழிபாடுகளுக்கு மிகவும் உகந்த காலம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பாத்ரபத மாதத்தின் கிருஷ்ணபக்ஷம் பித்ரு தேவதைகளுக்கு மிகவும் பிடித்தமான காலம் என்பதால் இதற்கு பித்ரு பக்ஷம் என்று பெயர். இந்த பக்ஷத்திற்கு மகாலய பக்ஷம் என்றும் பெயர். இந்த பக்ஷம் சுப காரியங்களுக்கு உகந்தது அல்ல. இந்த பக்ஷம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம், சிராத்த சடங்குகள் செய்யப்படுகின்றன. முடிந்தால் தங்கள் பித்ரு தேவதைகள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த பக்ஷத்தில் வரும் அதே திதியில் சிராத்தம் செய்வார்கள். அல்லது ஒரு மகாலய அமாவாசைக்காவது செய்து முடிக்க வேண்டும். இந்த மகாலய அமாவாசை பற்றி புராணங்களில் ஒரு கதையும் உள்ளது. குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு போரில் இறந்த வீரர்கள் அனைவரும் அவரவர் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் சொர்க்க நரகங்களை அடைந்தனர். அவர்களில் மிகவும் கொடைவள்ளலாக பெயர் பெற்ற கர்ணன் சொர்க்கலோகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் பசியாகவும் தாகமாகவும் உணர்ந்தான். அப்போது கர்ணனுக்கு அருகில் ஒரு குளம் தென்பட்டது. அந்த குளத்து நீரை கைகளில் அள்ளி வாயருகே கொண்டு சென்று ஆவலுடன் குடிக்க முயன்றான் கர்ணன். ஆனால் விசித்திரமாக நீர் தங்க திரவமாக மாறியது. குடிக்க முடியாததாகிவிட்டது. முயன்ற ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நடந்தது. இதற்கிடையில் அவருக்கு மிகவும் பசியாக இருந்ததால் அவர் ஒரு பழமரத்தை அணுகி கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்த ஒரு பழத்தை பறித்தார். கர்ணன் இனிமையான வாசனையுடன் இருந்த அந்த பழத்தை கடித்தான். பழம் ஒரு கல் போல பற்களுக்கு அடியில் பட்டு வலித்தது. பார்த்தால் அந்த பழமும் தங்கமாக மாறிவிட்டது. அவர் மற்றொரு பழத்தை பறித்தார். மீண்டும் அதே அனுபவம் ஏற்பட்டது. எதை சாப்பிட்டாலும் எதை குடிக்க முயன்றாலும் எல்லாம் தங்கமாக மாறிக்கொண்டிருந்ததே தவிர பசியும் தாகமும் தீரவில்லை. அதனால் கர்ணன் தன் பசி மற்றும் தாகத்தை தணிக்க வழியில்லாமல் விரக்தியுடன் ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டான். அப்போது அந்த உடல், கர்ணா, நீ ஒரு சிறந்த கொடையாளியாக பெயர் பெற்றாய். கணக்கின்றி தானங்கள் செய்தாய். ஆனால் தங்கம், வெள்ளி மற்றும் பணம் வடிவில் செய்தாய். ஆனால் ஒருவருக்கு கூட உணவு கொடுத்து அவர்களின் பசியை போக்கவில்லை. அதனால்தான் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று கூறியது. அப்போது கர்ணனுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஏழை பிராமணன் பசியால் என் வயிறு கஷ்டப்படுகிறது. மன்னரே, முதலில் எனக்கு கொஞ்சம் உணவு அளியுங்கள், மகாபிரபு என்று வாய் திறந்து கேட்டான். ஆனால் பெரும் பணக்காரனும் அங்கராஜ்யத்தின் அதிபதியுமான நான் ஏழைகளுக்கு உணவு அளித்து அனுப்பினால் அவர்கள் என்னை இழிவாக பார்ப்பார்களோ, அந்த விஷயம் 4 பேருக்கு தெரிந்தால் சிரிப்பார்களோ என்று கர்வம் கொண்டு வேலைக்காரர்களை அழைத்து ஒரு மூட்டை தங்க நாணயங்களை கொண்டு வரச் செய்து அதை அவனது முதுகில் வைக்கச் செய்ததும் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அவன் அங்கேயே உட்கார்ந்து விட்டான். அதை அவன் இழிவாக பார்த்து,
காவலர்களைக் கொண்டு அந்த ஏழையை வெளியே தள்ளியது நினைவுக்கு வந்தது. தங்கம், வெள்ளி, பணம், வைரம், வைடூரியங்களை தானம் செய்வதே பெரியது. அவற்றை தானம் செய்ததால்தானே அவனுக்கு தான கர்ணன் என்ற பெயர் வந்தது. சோற்றுப் பருக்கைகளை யார் வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். இதில் தனது பெருமை என்ன என்று யோசித்தாலும் பசியாக இருப்பவனுக்கு முதலில் உணவு அளித்து வயிறை நிரப்புவது குறைந்தபட்ச பொறுப்பு என்பதை அவன் உணரவில்லை. அதன் விளைவு இவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உயிருடன் இருக்கும்போது செய்ய முடியாத அன்னதான நிகழ்ச்சியை இப்போது எப்படி செயல்படுத்த முடியும்? கர்னூல் என்ன தோண்ட வேண்டும் என்று யோசித்த போது அவரது தந்தை சூரிய தேவன் நினைவுக்கு வந்தார். அப்போது கர்ணன் உடனே சூரியனிடம் சென்று நடந்த அனைத்தையும் விளக்கி பலமுறை கெஞ்சினான். அப்போது சூரியன் தங்கள் மன்னன் மகேந்திரனிடம் முறையிட்டான். இறுதியாக அனைத்து கடவுள்களும் ஒன்றிணைந்து கர்ணனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கினர். அதாவது உடலுடன் பூமிக்குச் சென்று அங்குள்ள அனைவருக்கும் உணவு வழங்கிவிட்டு திரும்பி வரச் சொன்னார்கள். அதனால் கர்ணன் பூமிக்குச் சென்று உணவு வழங்கினான். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு மீண்டும் சொர்க்கத்திற்குச் சென்றான். அவர் அன்னதானம் செய்து அனைவரின் பசியை போக்கினார். அப்போது கர்ணனின் பசியும் அடங்கியது. பசி தீர்ந்தது, தாகம் தீர்ந்தது. கர்ணன் பூமியில் கழித்து மீண்டும் சொர்க்கத்திற்குச் சென்ற இந்த 15 நாட்களுக்கு மகாலய பக்ஷம் என்று பெயர். இந்த மகாலய பக்ஷத்தின் கடைசி நாளே மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. பாத்ரபத மாத அமாவாசையை மகாலய அமாவாசை என்பர். இது ஒரு அற்புதமான பண்டிகை நாள் என்று சிவபுராணம் மற்றும் காளிகா புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்காலத்தில் இந்த பூமியில் மக்கள் பிறந்தார்களே தவிர இறந்ததில்லை. மரணம் இருக்காது. அதனால் பூமியின் சுமை அதிகரித்துக் கொண்டே போனது. எவ்வளவு வயதானாலும் மக்களுக்கு மரணம் இல்லாததால் மக்கள் தொகை கட்டுப்பாடில்லாமல் பெருகியது. அப்போது பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, ஈஸ்வரனை சரணடைய ஈஸ்வரன் பிரம்மதேவனிடம் எப்படிச் சொல்கிறார்? இந்த மக்கள் பிறந்து வேறு உலகங்களுக்குச் செல்ல முடியாததால் பூமி தேவிக்கு சுமை கூடுகிறது என்று பிரம்மாவிடம் சொல்கிறார். அதற்கு பிரம்மதேவன், ஓ ஈஸ்வரா, நீங்களே இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போது இதே பாத்ரபத அமாவாசை அன்று, அதாவது மகாலய அமாவாசை அன்று, ஈஸ்வரனின் நெற்றியிலிருந்து ஒரு கருமையான பயங்கரமான உருவத்தில் ஒரு பெண் தோன்றுகிறாள். அந்த பெண் மிருத்யு தேவதை. அந்த மிருத்யு தேவதை ஈஸ்வரனிடம் இப்படிச் சொன்னாள், தந்தையே ஈஸ்வரா, நான் என்ன செய்ய வேண்டும்? என் கடமை என்ன என்று கேட்கிறாள். அதற்கு ஈஸ்வரன், இன்று முதல் பிரம்மதேவன் உனக்கு தந்தை. பிரம்மதேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய் என்று கூறுகிறார். இப்போது பிரம்மதேவன் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவளிடம் இப்படிச் சொல்கிறார், ஓ மரண தேவதையே, என் பார்வையில் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது. மக்களை நான் படைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் கொல்லவில்லை. இன்று முதல் நீ மக்களை அழிப்பாய். அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நான் அவர்களின் நெற்றியில் எழுதுவேன். அந்த ஆயுள் முடிந்தவுடன் அவர்களின் உயிரை பறித்துவிடு. அப்படி உயிர்களை எடுத்து பாவங்கள் செய்தவர்களை நரகத்திற்கு அனுப்பு, புண்ணியங்கள் செய்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பு, உத்தமர்களை எங்கள் உலகத்திற்கு அனுப்பு என்றதும் மிருத்யுதேவி இப்படி கேட்கிறாள், ஓ பிரம்மதேவா, மனிதர்களை கொல்வது என்னால் முடியாது. அப்படி கொன்றால் எல்லோரும் என்னை திட்டுவார்கள். எல்லோருடைய சாபங்களும் எனக்கு வந்து சேரும். உயிர்களை எடுக்கும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்கிறாள். அதற்கு பிரம்மதேவன், ஓ மிருத்யுதேவி, உயிர்களை எடுப்பதால் உனக்கு எந்த பாவமும் சேராது. படைப்பாளர்களான நாங்களே உனக்கு கட்டளையிடுகிறோம். இது சிருஷ்டி தர்மம் என்கிறார். அவர் மிருத்யுதேவி கேட்கவில்லை. அப்போது பிரம்மா, இது உன் கடமை. இந்த வேலைக்காகத்தான் நான் உன்னை படைத்தேன். நீ இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்போது மரண தேவதை கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அவற்றை பிரம்மதேவன் கைகளில் பிடித்து இந்த பூமியில் தெளிக்கிறார். அதிலிருந்து பயங்கரமான நிமித்தங்கள் தோன்றின. அப்போது பிரம்மா மரண தேவதையிடம் இப்படி சொல்கிறார், நிமித்தங்கள் சென்று மக்களை பிடிக்கும். அப்போது மக்கள் இறப்பார்கள். நீ அவர்களின் உயிரை பறிப்பாய். உன்னை யாரும் திட்டமாட்டார்கள் என்கிறார். இந்த நிமித்தங்களே நோய்களுக்கு காரணங்கள். ஒரு நபர் இறந்தால் ஏதோ ஒரு காரணம், அதாவது ஒரு நோய் வருவது, விபத்து நடப்பது, ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வது, அவர்களுக்கு அவர்களே தற்கொலை செய்து கொள்வது, இப்படி ஏதோ ஒரு காரணம் மக்களுக்கு தெரியும். இன்ன காரணத்தால் இறந்தார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உன் மீது பழி இருக்காது. உன்னை யார் பழித்தது? உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் மரண தேவதை உன் கண்ணீரிலிருந்து பிறந்த நிமித்தங்களால்
உனக்கு எந்த பழியும் வராது என்று கூறுகிறார். அதற்கு மரண தேவதை சம்மதித்து தான் யாரையாவது கொல்லும் முன் இந்த நிமித்தங்களை அனுப்பி பல்வேறு காரணங்களால் அவர்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் அவர்களின் உயிர்களை மரண தேவதை எடுத்துக்கொள்கிறது. அப்போது மக்கள் அனைவரும் அதிகமாக இறக்கத் தொடங்கினர். மரணங்கள் அதிகமாகிவிட்டன. அப்போது மீண்டும் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஈஸ்வரியை பக்தியுடன் பிரார்த்தித்தனர். அப்போது மகா சிவன், இப்படி உயிர்கள் அதிகமாக போவதற்கு மரண தேவதையே காரணம். மரண தேவதை தனது தாக்கத்தை அதிகமாக காட்டியதால்தான் அதிகமாக உயிர்கள் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தார். இப்படி மக்கள் அடுத்தடுத்து இறந்தால் அதை மகாலயம் என்பார்கள். அதாவது விரைவாக அழிந்து போவது என்று அர்த்தம். அதனால் அப்படி விரைவாக இறக்காமல் ஒரு ஒழுங்கான முறையில் அவரவர் ஆயுள் முழுமையாக முடியும் வரை வாழும் ஒரு முறையை நான் ஏற்படுத்துவேன் என்று இன்று பாத்ரபத அமாவாசை அன்று கூறினார். இந்த மகாலய நாளில் நான் சொல்லும் ஒரு விரதத்தை செய்தால் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கி நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று ஈஸ்வரன் மகாலய அமாவாசை விரதம் பற்றி கூறினார். இந்த மகாலய அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து நீலம் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும். நெற்றியில் விபூதி பூசி திரிமூர்த்திகளின் படத்தை வைத்து பூஜிக்க வேண்டும். முதலில் விக்னேஸ்வரரை பூஜித்து அதன் பிறகு 3 வகையான காய்கறிகளை எடுக்க வேண்டும். அதாவது பசலைக்கீரை, பச்சலிக்கீரை அல்லது வாழைக்காய். இந்த 3ஐயும் மும்மூர்த்திகளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். பாரதி ஸ்ரத்தையுடன் விஷ்ணுவின் அஷ்டோத்தர சத நாமங்களையும் ஈஸ்வரனின் அஷ்டோத்தர சத நாமங்களையும் கொண்டு அவ்விருவரையும் அர்ச்சிக்க வேண்டும். பிரம்மாவுக்கு அஷ்டோத்திரங்கள் இல்லை. அதன் பிறகு இந்த காய்கறிகளை சமைத்து பண்டிதர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். இன்று இப்படி செய்தால் அபமிருத்யு தோஷங்கள் நீங்கும். நீண்ட காலம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்று மகா சிவனே மக்களுக்கு கூறினார். அதேபோல் உலக பிரளயமும் இந்த பாத்ரபத மாதத்தில் மகாலய அமாவாசை அன்று வந்தது. உலகம் அழியும் போது பயங்கரமான அக்னி ஜுவாலைகள் பூமியை 100 ஆண்டுகள் எரிக்கும். இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சேற்றில் மூழ்கிவிடும். பின்னர் மீண்டும் 100 ஆண்டுகள் இடைவிடாமல் மழை பெய்யும். அந்த வெள்ளத்தில் உலகம் முழுவதும் அடித்துச் செல்லப்படும். அதற்கு மகாலயம் என்று பெயர். எனவே மகாலய அமாவாசை அன்று யார் ஈஸ்வரனை பக்தியுடன் வழிபடுகிறார்களோ அவர்கள் 100 ஆண்டுகள் அக்னியில் எரியாமலும் 100 ஆண்டுகள் மழையில் அடித்துச் செல்லப்படாமலும் ஈஸ்வரனிடம் உடலுடன் அல்லது ஆத்மாவுடன் செல்வோம். அந்த மகா சிவனின் அருகிலேயே இருப்போம். அதனால்தான் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பானது. எனவே மகாலயத்தில் அழிவு ஏற்படாமல் இருக்க இந்த மகாலய அமாவாசை நாளில் நாம் இப்போது கூறியபடி செய்து 100 ஆண்டுகள் வாழ்ந்து சிவசாய்ஜ்யத்தை அடையுங்கள். மகாலய அமாவாசை நாளில் ஒவ்வொருவரும் மும்மூர்த்திகளை நாம் இப்போது கூறியபடி பூசியுங்கள். இது மகாசிவனே கூறிய பரம ரகசியம்.